சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் 50% மேல இடஒதுக்கீடு போகக்கூடாதுன்னு சீலிங் வச்சுட்டான். சீலிங் 50% மேல போகக்கூடாது இடஒதுக்கீடு. அப்போ வந்து எஸ்சி எஸ்டிக்கு 22% சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, பிசிக்கு 27, 22 எஸ்சி எஸ்டிக்கு 15 பிளஸ் 7.5 15 எஸ்சிக்கு 7.5 வந்து எஸ்டிக்கு. இது எஸ்டி இது எஸ்சி. ஓகேங்களா? இந்த 22 27 மொத்தம் 49. அப்ப 50க்கு மேல போகல. மிச்சம் 50.5. இந்த 50.5ஐயும் எஃப்சி தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன அங்க இடஒதுக்கீடு இருந்த எங்க அவங்க பாதிக்கப்படுறாங்க? அவங்க எப்படி டிஸ்கிரிமினேட், அவங்களுக்கு எங்க அங்க விக்டிமைசேஷன் எங்க இருக்குது? இந்த இது வந்து இவங்களுக்கு இங்க சீல் வச்சுட்டாங்களே. இதுல ஓபிசி வந்து 27 தான் போக முடியும், எஸ்சி எஸ்டி வந்து 22 தான் போக முடியும். இது சீல்டு. மிச்சம் இருக்கிறது ரெஸ்ட் ஆஃப் தி ரிசர்வேஷன், ரெஸ்ட் ஆஃப் தி பெர்சன்டேஜ்ங்கிறது 50.5 50.5. 50.5 டோட்டலா எஃப்சி தான் எடுக்கிறாங்க. டோட்டலா எஸ்சினாக்கா அதுல பெரும்பாலும் பிராமின் தான். 50% இடஒதுக்கீட்டு போராட்டம் நடத்தாமலேயே, இடஒதுக்கீட்டுக்கான சட்ட திருத்தம் செய்யாமலேயே, அவங்க தடியடி வாங்காமலேயே, ஜெயிலுக்கு போகாமலேயே, தொண்டை வரல கத்தாமலேயே 50% வந்து என்ஜாய் பண்றாங்க. They are enjoying more than 50% like reservation without any struggle. No harms at all. தடியடி கிடையாது, ஜெயில் கிடையாது, கேஸ் கிடையாது, எந்த ரிஸ்க்கும் கிடையாது. ரிஸ்கே இல்லாம 50% இந்த 50% இருக்கிறத இவங்க கொண்டு வந்து 10% தனியா நான் கொடுக்க போறேன். இதுக்கு நோக்கம் என்னன்னா இவங்க பாதிக்கப்படுறாங்கிறதா கிடையாது. இந்த 10% நோக்கம் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட கொண்டு வந்து திரிக்கிறான். எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட திரிக்கிறதுனுடைய உள்நோக்கம் என்ன, ஹிடன் அஜெண்டா என்னன்னா டு டைல்யூட் சோசியல் ஜஸ்டிஸ் கான்செப்ட்.